ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் மஷ்ரூம் கிரேவி குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். மஷ்ரூம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கரம் மசாலா பவுடர், சில்லி பவுடர், தனியா பவுடர், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மஞ்சத்தூள், ஜீரகம், சால்ட் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் பொடி அரிஞ்சது, கேஷ்யூ நட்ஸ், இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், இது ஒரு கப்பு தயிர். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காவை சேர்த்துடலாம். கூடவே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கேஷ்யூ நட்ஸையும் தேங்காவையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்ச மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கடாய் ஹீட் ஆனதும் அதில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் ஹீட் ஆனதும் இந்த க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் கேப்சிகமையும் சும்மா ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இது ரெண்டும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஓரளவுக்கு 2 மினிட்ஸ் கிட்ட நம்ம ரஃபாக இதை வதக்கி வச்சாச்சு. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதை கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் ஜீரகம் தாளிக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், தக்காளி, கேஷ்யூ நட் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கிரேவியாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு கொதி வந்ததும் நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற தூளுங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடலாம் கிரேவியை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஒரு கொதி வந்ததும் இங்கே எடுத்து வச்சுருக்கிற தயிரை நல்லா இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கிரேவியோட தயிரும் நல்லா மிக்ஸ் ஆகி கொதிச்சு வரணும். சிம்லேயே வச்சு இந்த மாதிரி நம்ம இந்த கிரேவியை நல்லா கொதிக்க விடலாம். என்னை பந்தாட பிறந்தவனே, இதயம் 2ஆக பிளந்தவனே, ஓசை இல்லாமல் மலர்ந்தவனே, உயிரை கண் கொண்டு கடைந்தவனே, உன்னை கண்ட பின் இந்த மண்ணை நேசித்தேன், காலம் யாவும் காதல் கொள்ள வாராயோ அன்பே. இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை சேர்த்து
ஒரு 2 மினிட்ஸ் திருப்பியும் கொதிக்க விடலாம். மஷ்ரூம்லேருந்து உங்களுக்கு தண்ணி வரும். இப்போ அதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்ததும் லாஸ்ட்டில் நம்ம இங்கே வதக்கி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கேப்சிகமையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான். குயிக்காக உங்களுக்கு ஈஸியாக மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடும். இது சப்பாத்தி, நான் எல்லாத்துக்கும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கசூரி மேத்தியை இந்த மாதிரி தூவி விட்டு இறக்கிட வேண்டியது தான். குயிக் அண்ட் ஈஸியாக மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல ஒரு சைட் டிஷ். ஸோ சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.